السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, ஒவ்வொரு நாளும் மகரிப் தொழுகைக்கு பிறகு தினமும் ஒரு இறைச்செய்தி என்ற தலைப்பில் குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்க விஷயங்களையும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கை சார்ந்த விஷயங்களையும் பார்க்கிறோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற செய்தி பெண் உரிமையை போற்றிய பெருமானார் என்கின்ற செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, அண்ணல் நபிய அழகிய வழிகாட்டுதல் என்கின்ற அந்த 10 மாத செயல் திட்டத்தின் அடிப்படையில் இந்த மாற்றத்திற்கு உண்டான மிக முக்கியமான தலைப்பு பெண் உரிமையை போற்றிய பெருமானார் என்கின்ற தலைப்பு மிக முக்கியமான தலைப்பாக இருக்கிறது. இந்த ஒரு மாத தலைப்பிலும் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். இஸ்லாம் எந்த அளவுக்கு பெண் உரிமையையும் பெண்ணியத்தையும் பேணி பாதுகாக்க மார்க்கம் என்பதை மக்களுக்கு எடுத்துரைக்கிறது என்பதாக இந்த மாதத்துடைய செயல் திட்டத்தில் இது முக்கிய இடம் பெறுகிறது. அன்புக்கினிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்கிய பேரருள் இஸ்லாம் என்ற இந்த மார்க்க நெறியாகும். இந்த மார்க்கம் இந்த உலகத்திற்கு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி அனைத்தையும் கற்றுத்தருகின்ற மார்க்கமாக இருக்கிறது. அதில் குறிப்பாக பெண்களுக்குரிய கடமையையும் அந்த பெண்ணியத்தையும் பேணக்கூடிய மார்க்கம் இஸ்லாமாக இருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணியத்தையும் அந்த பெண்மையை பேணக்கூடியவர்களாகவும் அதை போற்றக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கிறோம். இஸ்லாம் அதைத்தான் உலகத்துக்கு எடுத்துரைக்கிறது என்கின்ற செய்தியும் இருக்கிறது. நாம் வாழ்கின்ற இந்த அறிவியல் நூற்றாண்டில் பெண்களுடைய நிலைமையை நாம் பார்க்கிறோம். இன்று பேசப்படுகின்ற பெண்ணியம் பேசுகின்ற ஃபெமினிசம் பேசுகின்ற ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஏற்பட்ட அந்த பெண் உரிமை, பெண் கல்வி இதெல்லாம் ஏற்பட்ட மாற்றம் 200 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த மாற்றமெல்லாம் ஏற்பட்டது. 200 வருடங்களுக்கு முன்பு, அதற்கு முன்பு ஐரோப்பியர்களுடைய நிலை எத்தகைய நிலை என்றால் பெண்களுக்கு உயிர் இருக்கிறதா, பெண்களும் மனித பட்டியலில் சேர்க்கிறாரா என்றெல்லாம் ஆய்வு செய்தார்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாம் பெண்களுடைய உரிமையையும் அந்த பெண்ணியத்தையும் பேணி பாதுகாப்பது என்கின்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அந்த இஸ்லாம் கூறுகின்ற அந்த பெண்ணியத்தையும் பெண் உரிமையை பற்றியெல்லாம் கற்று அறிந்து இன்று பெரும்பான்மையான பெண்கள் ஐரோப்பிய நாடுகள், குறிப்பாக பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இஸ்லாமை தழுவக்கூடியவராக இருக்கிறார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் நமக்கு குறிப்பிடுகின்ற செய்திகளில் மிக முக்கியமான செய்தி, மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், ஆணோ பெண்ணோ யார் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நற்செயல் செய்கிறார்களோ ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களை நல்வாழ்வு வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறார். இஸ்லாம் கூறுகின்ற அந்த சம உரிமை மனிதர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் கூறுகின்ற சம உரிமை, ஆணாயினும் பெண்ணாயினும் யார் இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்களுக்கு நல்வாழ்வு வாழ செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறார். அப்ப இந்த திருவசனம் நமக்கு கூறுகின்ற அடிப்படையான கருத்து சமமான உரிமை. யார் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் செய்கின்ற நற்செயலை ஆணாயினும் பெண்ணாயினும் அதை நான் சமமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவிடுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த மார்க்கம் பெண் உரிமையையும் பெண்ணியத்தையும் பேணக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. அதை அறிந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி.